புலப்படும் வண்ணங்களின் நிறமாளிகை இது வெளிப்படும் அங்கங்களின் ஒளிப்புன்னகை. புலப்படும் வண்ணங்களின் நிறமாளிகை இது வெளிப்படும் அங்கங்களின் ஒளிப்புன்னகை. இமைக்க மறந்தேன், நான் அதை இயற்றி மகிழ்ந்தேன். பிரம்மாண்ட உலகின் வசீகரிக்கும் வண்ணங்களை தங்கள் இறக்கைகளில் வார்த்து, மொட்டு விரிந்த பூக்களின் இதழ்களுக்கு தங்கள் மென்மையான இறக்கைகளால் சமன் செய்து, இயற்கையின் நேர்த்தியான கைவண்ணத்தில் காற்றில் மிதக்கும் மெல்லிய சிறு துண்டு காகிதம் போல் பறந்து, நகர முடியா செடிகளின் விரக தாபம் போக்கி, இந்த பூமியின் தேகம் எங்கும் பச்சை போர்வை போர்த்தி, இருந்த இடம் தெரியாமல் வாழ்ந்துவிட்டு போவோம் என்று தன்னை தான் இருக்கும் சூழலுக்கு ஏற்றவாறு மறைத்து கொள்ளும் சில பல உயிர்கள் போல் அல்லாமல், நான் இங்கேதான் இருக்கிறேன், இப்படித்தான் இயங்குகிறேன் என்று வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வெளிப்படையாக வாழ்ந்து அடிமை மனிதர்களுக்கு விடுதலையின் விழுமியத்தை உணர்த்தி, நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நகரமயமான உலகிலே எங்கோ ஒரு இடத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்து ஏதோ ஒரு மூலையில் மண்டி கிடக்கும் புதரை எதர்ச்சியாக பார்த்தால், அங்கே பட்டச்சிமிட்டி காத்திருக்கும் நீங்கள் எங்கள் உளவியலில் மதிப்புக்குரிய மாற்றங்களை செய்கிறீர்கள். மழை குடித்து வாழும் செடி தன் நிலை உயர்த்தும் பூவினை தேன் வடிக்கச் சொன்னது, உனக்கு உணவாய் அது நின்றது. எல்லா செடிகளும் பெய்யும் மழைக்கு தங்கள் முகம்தனை காட்டி நிற்க, உன் போன்றோர் மழைக்கு ஒதுங்குவது ஏன்? மழை வரும் செய்தியை நீ அறிந்து நீர்ப்புகா மறைப்புகளுள் உனை மறைத்தாய். உனை காணா நிலமகனோ மழையின் அறிகுறி என அதை அறிந்து நிலத்தில் வரப்பை இறக்கி ஏற்றி மகிழ்வடைந்தான். பூக்களின் வண்ணங்களோ பூச்சிகளுக்கு அதன் இருப்பை காட்டும். சில பூச்சிகளின் வண்ணங்களோ வேட்டையாடிகளை எச்சரிக்கும். பட்டாம்பூச்சிகளே, உங்களுக்கு எதற்கு வண்ணங்கள்? உங்களிடம் தேன் இருக்கிறதா, இல்லை விஷம் இருக்கிறதா? அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது, அதை நான் வெளிப்படுத்தட்டுமா? கூட்டுப்புழுவிலிருந்து தன் உருவத்திற்கும் தன் இயக்கத்திற்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத இறக்கைகளை கொண்ட பேராற்றலாய் வளர்வதற்கு உங்களை சுற்றி நீங்களே கூடமைத்து அந்த கூட்டுக்குள் தவத்திற்கு நிகரான பொறுமையோடும் நான் இறக்கைகளோடு தான் திரும்ப வருவேன் என்ற வைராக்கியத்தோடும் விதி வழி வாழும் மனிதருக்கு அவர் சிந்தையில் தீ வைத்தாற்போல் உங்கள் இறக்கைகளின் வண்ணங்கள் அவ்வப்போது மனிதருக்கு ஞானத்தை அளிக்கவோ. மென்மைக்கும் வன்மைக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். இந்த உலகின் எங்கோ ஒரு மூலையில் பல லட்சம் பட்டாம்பூச்சிகளின் இறக்கை அசைவுகள் அதே உலகத்தின் வேறொரு மூலையில் வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், செய்கிறது. ஏ மனிதனே, உன் வீடு எங்கும் பூந்தோட்டம் போடு. அதில் வந்து அமர பூச்சிக்கும் வண்டுக்கும் துன்பமில்லா சூழல் அமைத்து நில். உன் வாழ்வில் உனக்கு துன்பமா? உன் வாழ்வில் உனக்கு துன்பமா? முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாயா? அல்லது ஏதோ ஒரு சூழலில் முடங்கி கிடக்கிறாயா? நீ போட்ட அந்த பூந்தோட்டத்தை பார். அந்த பூவில் தேனெடுக்க வரும் பட்டாம்பூச்சிகளை பார். உன்னால் எதுவும் முடியும். உன் வாழ்க்கைய கணமே விடியும். நன்றி.